ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு வைபவ் சார் நடித்து வெளிவந்த அண்டு ரித்திகா இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் நடிச்சு வெளில வந்த வெப் சீரிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா சோனியில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. சோனி லீவில் வந்துட்டு ஸோ இந்த வெப் சீரிஸோட பேர் வந்துட்டு பெஞ்ச். ஸோ இந்த பெஞ்ச் அப்படிங்கிறது என்ன அண்ட் இந்த வெப்சீரிஸ் என்ன சொல்ல வந்திருக்காங்க அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் ஒரு அந்த வெப்சீரிஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்குது அண்ட் என்ன செஞ்சிருக்குது அண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் ரிவ்யூ பண்ணப்போம். ஸோ நீங்கள் என்ன அந்த பெஞ்ச் வெப்சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஐடி ஜாப்ல வந்துட்டு ஒரு பெஞ்ச் ஜாப் எனக்கு கிடைக்கணும், நான் பெஞ்சுக்கு போனால் நான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஒரு கேங். அப்போ அந்த 3 பேரில் வந்துட்டு நம்ம வைபவ் சார் ஒரு ஆள். இந்த 3 பேரும் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு வந்துட்டு படம் எடுக்கணும்னு ஆசை, ஒருத்தங்களுக்கு வந்துட்டு கோவா போகணும்னு ஆசை, ஒருத்தங்களுக்கு வந்துட்டு தன்னோட லவ்வோட கரெக்ட் பண்ணணும்னு ஆசை. இது 3 தான் ஸ்டோரி பேட்டர்ன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். கோட் ரன் ஆயிடுச்சா? கோட் ரன் ஆச்சா? கோட் ரன் கேட்காம வேற ஏதாவது கேள்றா பாலு. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து அவங்களோட ஆம்பிஷனை ஏர்ன் பண்ணாங்களா, அவங்க நினைச்சதை ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதா என்னோட பார்த்த கதை, வெப்சீரிஸோட கதை. ஸோ வெப்சீரிஸ் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு ஆள் வந்துட்டு வைபவ் வந்துட்டு லவ் சொல்றதுக்காக வந்துட்டு ஒருத்தவங்களை தேடி அப்படி தட்டு மாதிரி போயிட்டே இருப்பாரு. டைப் ஷீட் எழுதிட்டியா? ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களோட கரியர்ல அந்த பெஞ்ச் கிடைக்கிறதுக்காக போராடிட்டே இருப்பாங்க. வைபவ் வந்து பெஞ்ச் கிடைக்க போராடிட்டு இருப்பாரு. போராடிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இவங்க 2 பேரும் படத்தை வந்துட்டு சூஸ் பண்றதுக்கு படம் வந்து வாய்ப்பு கிடைக்காம அப்படி ஒரு தொல்லை அங்கே போயிட்டு இருக்கும். இவருக்கு வந்துட்டு கோவாவுக்கு போறதுக்கே ஒரு தொல்லையா இருக்கும். ஸோ 2-3 பேர் வந்துட்டு இப்படி சுத்திட்டே இருப்பாங்க. கோவா போறதுதான் பிளானு. கார்ல பீரு எல்லாரும் சேர்ந்து ஒரே ஜோரு பீச்சுக்கா போறீங்க. சுத்திட்டே இருக்கிற டைம்ல வந்துட்டு பெஞ்ச் ஃபைனலா கிடைச்ச உடனே அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த என்ஜாய் பண்ற சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அண்ட் போக இந்த வெப்சீரிஸ் வந்து போக வந்துட்டு அந்த சில பல எமோஷன், சில பல காமெடி, சில பல ஹியூமர்ஸ் வந்து சும்மா செமையா செட் ஆயிடுச்சு. இந்த கிழமை யாரா? நான் யார் பின்னாடி சுத்தன அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? இவனுக்கு என்ன லவ் ஸ்டோரி? அண்ட் ரித்திகா வந்துட்டு இந்த படத்துக்காக அலைகிறது, அந்த படம் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெண் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்டர் ஆகிறதுக்காக அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது அது பயங்கரமா இருக்குன்னா வேலையும் விட முடியாது, இதையும் பார்க்கணும், இதையும் பண்ணணும். ஸோ அதுக்காக பண்றது. அண்ட் அந்த வைபவ் வந்து ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருப்பான்னு சொன்னார்ல. ஸோ அந்த சுத்திட்டு இருக்க பொண்ணோட அப்பா வந்து ஒரு IPS. ஸோ அவர் வந்துட்டு தான் பொண்ணுக்காக ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்காக வந்துட்டு வேலையை விட்டுட்டு இங்க வந்து ஆஃபீஸ் வர பார்ப்பாரு. அப்போ அவங்கள எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இவ்வளவு நாள் உங்க சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்லல. இந்த சீக்ரெட்டை நீங்க சொல்லக்கூடாது இல்ல. ஸோ இந்த ஓவரால் த கோர் எல்லாமே வந்துட்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்னா ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகி அந்த பிரச்சனையில இருந்து முடிஞ்சு அந்த பிரச்சனையில இருந்து நழுவி வந்து அதுக்கப்புறம் சுத்தி கலங்கி அந்த பிரச்சனையை முடிச்சு ஹாப்பி மூமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இதான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இந்த படத்துல இருக்கிறது. சில சென்டிமெண்ட்ஸ் எப்படி போகும் அப்படின்னா வந்துட்டு ஜாலியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு வந்துட்டு ஜாலியா இருக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அது வந்துட்டு ஒரு டார்ச்சரா மாறிடும். ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்காம இருக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு லவ் ஒருத்தங்க கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த லவ் நம்ம ஆசைப்பட்டு கொடுக்கறதே வந்து அவங்களுக்கு ஒரு டைம்ல ஹர்ட்டிங் ஆகிடும். ஸோ அதனால வந்துட்டு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதான் வந்துட்டு ஒரு நல்ல பழக்கம். அண்ட் இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு எப்பவுமே ஜாலியாக இருக்கக்கூடாது. லைஃப்ல எப்பவுமே ஜாலியாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு ஒன்று. அண்ட் வந்துட்டு நம்ம என்னதான் நமக்கு பிடிச்சவங்களை ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணால் எப்பவும் கூட இருப்பாங்க. திடீர்னு விட்டு போயிட்டாங்கன்னா வந்துட்டு அதில் இருக்கிற பெயினே வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி உளிக்கும். ஸோ அதுவும் வந்து இதில் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பெஸ்ட் லீடர் அப்படின்னா இந்த ஐடியில் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு லீடர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலு, ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுற ஒரு கிரியேட்டிங் லெவல்ஸ் அண்ட் எல்லாமே வந்து இது இருக்குது. ஸோ எனக்கு இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது வந்துட்டு நான் 2 நாளாக பார்த்தேன். ஸோ 3 மணி நேரத்துக்கு மேலே வரும். நான் 2 நாளாக பார்த்தேன். ஃபுல்லாக பார்க்குற டைம் எடுக்கல. நான் ஒரு நாளே பார்த்துருப்பேன். ஃபுல்லாக பார்க்குற டைம் எடுக்கல. ஸோ 2 நாளாக பார்த்ததுக்கப்புறமும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு ஓகேவான ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன எப்படின்னா ஓகேவான ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு வைபவ் சாரோட வாய்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் அதில் அவங்களோட வாய்ஸ் கொடுக்கல, டப் வேற ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. இது ஏன் அவர் டப் பண்ணல அப்படின்னு தெரியல.
சம் மெனி மூவிஸுக்கு போயிட்டாரா இல்லை வந்துட்டு சம் மெடிக்கல் இஷ்யூஸான்னு தெரியாது, இவர் டப் பண்ணல. ஆனால் ஃபஸ்ட்டு எபிசோடு பார்க்க வந்துட்டு ஏதோ மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக 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 அந்த வாய்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு மேட்ரு இதில். பெஞ்ச் கிடைச்சிருக்கு. பெஞ்சா? பெஞ்ச் இஸ் நாட் அ ஜோக் பிரதர். ஆக்சுவலி பெஞ்சில் எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் தெரியுமா? அந்த வாய்ஸ் வந்துட்டு நமக்குள்ள கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ வைபவ் சாரோட வாய்ஸ் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது. டப் வேற ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரித்திகாவோட அந்த ஒரு இது, ரித்திகா சிங்கா, ஸோ அவங்க வந்துட்டு பண்ணுற அந்த சின்ன சின்ன ஹியூமர்ஸ், இவர் வந்துட்டு என்னன்னா ஒரு ஒரு கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதை சொல்ல விரும்பல எப்படி சொல்றது. நம்ம வைபவ் வந்துட்டு ஒரு கால் பண்ணுவார், கால் பண்ணி இவர் எப்போ பார்த்தா அவர் கிளம்பக்கூடாது சொல்லுவார், ஒரு பேர் சொல்லுவார். அப்போ அவரை போட்டு கிளி காலில் கிளிப்பான் நம்ம தலைவன் வைபவ். அதை வந்துட்டு அவர் போகிற பக்கம் பார்த்து நிற்பாரு. அப்போ வந்துட்டு இந்த டான் படத்தில் வந்துட்டு மியூசிக் வரல இதாக்காவும் அமிச்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியில் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொன்னேன். ஸோ அது வந்துட்டு என்னன்னா, இப்போ ஒரு ப்ரீத்திங் ஃபேஸ் கொடுக்காம இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்துட்டு அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால விட்டு போனதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஒருத்தங்க இல்லைன்னா நம்ம வீடு எந்த மாதிரி இருக்குது. நம்ம கூட ஒருத்தங்க வந்துட்டு தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா தான் அவங்க போயிட்டாங்கன்னா இது என்ன இது அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு கிரியேஷன்ஸ் ஆகி, அதுக்கப்புறம் அவங்கள போய் திரும்ப பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கூட்டு வரதுக்குள்ள வந்துட்டு இவருக்கு நூறாயிடுவார். வேறு பயப்போ கிடையாது, வேற வெப்சைட்ஸில் பாருங்க. அண்ட் அப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாத்தோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது கிளைமேக்ஸில் காமிச்சது எல்லாமே வந்துட்டு நடக்கும் தெரியும், இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் தப்பாக காமிக்கிறாங்கன்னா இதெல்லாம் லாஸ்ட்டாகவே சேர்ப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 எபிசோடு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நான் ஸ்லோவாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்து ஸ்பீடாக போகும். ஸோ நீங்களும் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வைபவ் சாரோட பெஞ்ச் வெப்சீரிஸ். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது என் லைஃபே இல்லைண்ணா. ஆனால் நம்ம லூசர் லைஃப் எப்போதுலேருந்து பெஞ்சில் இருக்குங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்காம போயிட்டோம். சோனி ரிவ்யூ இருக்குது. அண்ட் வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு இது மாதிரி மோர் தென் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள்.